மே 29 அன்னைக்கு நார்த் கொரியால இருந்து மர்மமான பலூன்ஸ், நிறைய பலூன், ஆயிரக்கணக்கான பலூன் வந்து திடீர்னு சவுத் கொரியாக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிருக்குது. யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்கும்னு. பாகிஸ்தான்ல இருந்து ஆயிரக்கணக்கான பலூன் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? அங்க இருக்கிற மக்கள், எஸ்பெஷலி இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், மக்கள் எவ்வளவு பதறி போவாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பலூன் வந்து நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்குது. அங்க இருக்கிற போலீஸ் உடனே எல்லார்கிட்டையும் கால் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு பார்டர் டவுன் எல்லாமே வந்து லோக்கலாவே எஃபர்ட் போட்டு சொல்லியிருக்காங்க. அது போக நியூஸா இருக்கட்டும், ரேடியோவா இருக்கட்டும், இன்டர்நெட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த பார்டர்ல இருக்கிற வில்லேஜஸ், சிட்டிஸ் எங்க எதுவுமே வீட்டை விட்டு வெளியே வந்துடாதீங்க, வீட்டுக்குள்ள போங்க, மிகப்பெரிய ஆபத்து, ஆயிரக்கணக்கான பலூன் நம்ம நாட்டு மேல பறந்துட்டு இருக்குது, இது நார்த் கொரியால இருந்து வந்திருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பலூனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க. அந்த பலூனுக்குள்ள இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டாய்லெட் பேப்பர். ஓகேவா? அப்போ அதில் கூட என்ன இருக்கும்? ஷிட் இருக்கும், நாட் ஈவன் எக்ஸாகரேட்டிங். அப்புறம் சிகரெட் பட் இருக்கும்ல, ஸோ யூஸ் பண்ணி முடிச்ச சிகரெட் எவ்வளோ ஸ்மோக் கேவலமாக இருக்கும் அந்த பட்ஸு. அப்புறம் எச்சி, குப்பை, அழுக்கு, இது எல்லாத்தையுமே பலூனுக்குள்ள, ஆயிரக்கணக்கான பலூனுக்குள்ள ஃபில் பண்ணி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 3500 பலூனில் 15 டன் வேஸ்ட் பேப்பரையும், குப்பையவும், ஷிட்டையும், ஹியூமன் ஷிட்டையும் ஃபில் பண்ணி நார்த் கொரியா வந்து சவுத் கொரியா மேல பறக்க விட்டுருக்காங்க. ஏன் இதை பண்ணாங்க? சவுத் கொரியா பதிலுக்கு என்ன பண்ணாங்க? இதை வச்சு அங்க ஒரு போர் நிலவரம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா கிம் ஜாங் உன்னா இருக்கட்டும், அவரோட தங்கச்சியா இருக்கட்டும், உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய மெசேஜை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு, எனக்குன்னு, நம்ம அத்தனை பேருக்குமே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது என்ன மெசேஜ்? எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நார்த் கொரியாவை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம், நார்த் கொரியா வந்து வித்தியாசமான முறையில், ஜென்ரலாக வந்து இந்த போருங்கிறது வந்து ஸ்டிங்கியான விஷயம் வாங்க, உண்மையிலேயே ஸ்டிங்கியாக இருக்கிற மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை நார்த் கொரியா பண்ணதுக்கான காரணம் என்ன? நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் என்னதான் பிரச்சனை? இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் கூட இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டது இல்லை. அப்படி நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் என்ன பிரச்சனை? எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட முதல்ல இருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்களுக்கு கொரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை வந்து ரெண்டா பிரிச்சு தான் நார்த் சவுத் ஆச்சு. அதுல நார்த்ல வந்து கிம் ஜாங் உன், இப்போ இருக்கக்கூடிய சர்வாதிகாரியான கிம் ஜாங் உன் இருக்கார்ல, அவரை வந்து சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட தாத்தா வந்து கண்ட்ரோல் எடுத்தாரு. அப்போல இருந்தே அவங்க வந்து அவங்கள கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து வேற எந்த மதமும் ஃபாலோ பண்ணக்கூடாது, கிறிஸ்டியானிட்டி கிடையாது, ஹிந்துயிசம் கிடையாது, இஸ்லாம் கிடையாது. அங்க இருக்கிற ஒரே கடவுள் கிம் ஜாங் உன்னும் அவரோட குடும்பத்தில் வரக்கூடியவங்க தான். 3 ஜெனரேஷனா ஒரு நாட்டை ஒரே குடும்பத்தை சார்ந்து பையன் பையன் பையன், தாத்தா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார், அதுக்கப்புறம் பையன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ அவரோட பேரன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி வந்து ஒரு நெப்போட்டிசமாகவும், இப்படி வந்து ஒரு சர்வாதிகாரத்தனமாகவும் தான் வந்து அங்க நாடு வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. இந்த நாட்டுக்குள்ள வந்து வியர்டான ரூல்ஸ் நிறைய இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்க வந்து பிளஷர் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிம் ஜாங் உன் இப்போ இருக்கக்கூடிய சர்வாதிகாரி வச்சிருக்காரு. இந்த பிளஷர் ஸ்குவாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய அழகான பெண்கள் 25 பேரை வந்து ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு அவருக்கு என்னென்ன ஆசுவாசம் தேவைப்படுமோ அதெல்லாம் பண்றது தான் இவங்களோட வேலை. வாழ்க்கை ஃபுல்லா இவங்க வேற எந்த ஆண்களுக்குமே வந்து வேற யார் கூட, வேற எந்த ஆண் கூட எந்த உறவும் வச்சுக்க கூடாது. இவங்களோட ஒரே வேலை வந்து கிம் ஜாங் உன்னை வந்து மகிழ்விக்கிறது. உங்களுக்கே தெரியும் என்னென்ன இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா நார்த் கொரியாவில் வந்து 3 ஜெனரேஷனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு, உங்களோட அப்பாவுக்கு, உங்களோட தாத்தாவுக்கு 3 பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. மொத்த குடும்பத்தையே, ஒரு சைடு மட்டும் கிடையாது, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரையுமே மொத்தமாக தூக்கி வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணலைன்னா கூட. அந்த அளவுக்கு கொடூரமான தண்டனைகளாக இருக்கட்டும். கிம் ஜிங்கோலியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பூவெல்லாம் அங்கே இருக்குது. இந்த கிம் ஜாங் இல்லையா அப்படிங்கிற ஒரு பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன் வந்து அங்கே கடவுளோட பேரில் வந்து அங்கே ஒரு பூவெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து வேறு எந்த கடவுளுமே கிடையாது. பூவுக்கு பேர் வைக்கிற அளவுக்கு கடவுள் மேலே வந்து எவ்வளோ மேடாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நடக்கும். ஆனால் எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட் தான் இருப்பார். அந்த கேண்டிடேட் யாருங்கிறதையும் கிம் ஜாங் உன் தான் சொல்லுவார். லைக் அவர் வந்து ஒரு மெயின் சுப்ரீம் லீடர், அவருக்கு எலெக்ஷனே கிடையாது. அவரோட சார்பாக வந்து எலெக்ஷன் நிற்பாங்களே, இந்த லோக்கல் பஞ்சாயத்து, வார்டு கவுன்சிலர், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு கட்சி தான். அது யாருங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணுவார். எல்லாருமே கம்பல்சரியாக ஓட்டு பண்ணணும். ஓட் பண்ணாமல் பங்க் அடிச்சாங்கன்னா அதுக்கு 3 ஜென்ரேஷனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஸோ இப்படி ஒரு வியர்டான ஒரு எலெக்ஷன் சிஸ்டம். ஆனால் எலெக்ஷன் நடக்கும். நீங்கள் போய் ஆமாம் இவர் தான் சொல்லிட்டு வரணும். இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். இந்த 2ல் ஒன்று தொடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வியர்டான ரூல்ஸ் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வியர்டான ரூல்ஸ் இருக்குது. இங்கே பேசிக்காக மனிதர்கள் வாழ்றதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம சேனலே நார்த் கொரியாவில் பேன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். வந்து நம்ம சேனல் எம்ஜி ஸ்குவாட் இப்போ நார்த் கொரியாவில் யாருமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, யாருமே இருக்க வாய்ப்பே கிடையாது. எம்ஜி ஸ்குவாட் மட்டும் இல்லை, யூடியூப்ல இருக்கிற எந்த சேனலுக்குமே யாருமே அங்கே இருக்க முடியாது. யூடியூப் கம்ப்ளீட்லி பேண்டு. அங்கே வந்து ஒரு இன்ட்ராநெட் தனியாக வச்சிருக்காங்க. அதோட பேர் வந்து
குவாம்யாங் அப்படிங்கிற ஒரு இன்டர்நெட் வச்சிருக்காங்க. அந்த இன்டர்நெட்டில் என்ன இருக்குங்கிறத வந்து நார்த் கொரியா அரசாங்கம் என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் அங்கே இன்டர்நெட். அதை தாண்டி நீங்கள் உலகத்தில் இருக்கிற எதையுமே பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரே இன்டர்நெட் இருக்குது, அந்த இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே வெப்சைட் வந்து தூர்தர்ஷன் சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நார்த் கொரியாவுக்குள்ள இன்டர்நெட் கூட இருக்குது. அண்ட் இவங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள் அடிமைத்தனம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிம் இல் சாங் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து இந்த தாத்தா இந்த மொத்த நாட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சார். அவர் பிறந்த நாள் தான் இவங்களோட நியூ இயர் டேட்டு. அவங்களோட பர்த்ல இருந்து தான் இவங்களோட வருஷ கால்குலேஷனே இருக்குது. அவர் பிறந்த நாள்ல இருந்து தான் இவங்களுக்கு உலகத்தில் இருக்கிற டைம் லைனே ஆரம்பிக்குது. நம்ம வந்து இப்போ 2024 அப்படின்னு சொல்றோம்னா ஜீசஸ் பிறந்ததா நம்ம கருதக்கூடிய காலகட்டம்னு நம்ம வச்சுக்கலாம். அங்கேருந்து 2024 அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு ஜீசஸ் கிடையாது. கிம் இல் சாங் அப்படிங்கிறவர் வந்து பிறந்ததுலேருந்து எத்தனை வருஷம் ஆச்சோ அதை தான் வந்து அவங்க இயராகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அவர் பிறந்த நாள் தான் இவங்களுக்கு நியூ இயரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிராஃபிக்கு வந்து ஆண்கள் நிற்கக்கூடாது, பெண்கள் மட்டும்தான் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் வந்து ஆண்களுக்கு இந்த ஹேர் கட் தான் பண்ணணும்னு சொன்னால் அந்தந்த ஹேர் கட் மட்டும் தான் பண்ணும். பெர்மிஷன் இல்லாமல் வேறு எந்த ஹேர் கட்டும் வைக்கக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு வந்து நான் எனக்கு வந்து சம்மர் கட் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அடிச்சு அது வந்து நம்ம எக்ஸாக்டாக கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஷேப்பை தாண்டி ஒரு முடி முன்ன பின்ன போச்சுன்னா உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டு உங்களை மட்டும் இல்லாமல் உங்களோட தாத்தா, உங்களோட அப்பா, உங்களோட அம்மா, உங்களோட பாட்டின்னு எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போடுற அளவுக்கு வியர்டான ஒரு கண்ட்ரி தான் நார்த் கொரியா. இப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்த் கொரியாவுக்குள்ள மனுஷன் போகவே இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு. ஆனால் நார்த் கொரியா வந்து உலகத்துக்கு வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், ஹாப்பியாக இருக்கோம்னு காமிச்சிக்கிறதுக்கு மாடல் வில்லேஜஸ் வந்து அவங்க டிஎம்சி கிட்ட வச்சிருப்பாங்க. அந்த டிஎம்சிங்கிறது வந்து டீமிலிட்டரைஸ்டு ஜோன். இந்த அது பேசிக்காக வந்து சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் மீட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் லைன். ஓகேவா? இந்த லைனில் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவிலேருந்து நீங்கள் நார்த் கொரியாவை லிட்டலாக கை காமிக்கலாம், ஹாய் சொல்லலாம், அந்த மாதிரி தான் தூரம் இருக்கும், நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா வந்து மாடல் வில்லேஜஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து அங்கே பார்க்குறப்போ ஒரு நல்ல வீடு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஜெயிண்ட் வீல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மைனா இருக்குது, ஆனால் நார்த் கொரியா அப்படி கிடையாது. நீங்கள் இங்கேருந்து அங்கே பார்க்க முடியுங்கிறதுனால இந்த இடத்த மட்டும் மாடல் வில்லேஜஸ் எக்ஸாம்பிளாக இப்படிலாம் நாங்கள் இருக்கோன்னு ஏமாத்துறதுக்கு ஒரு பிம்பம் மாதிரி ஒரு ஃபேக் கிராமத்தை வந்து பார்டரில் உருவாக்கி வச்சிருக்கிற அளவுக்கு நார்த் கொரியா வந்து ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு நசுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி. அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரே கடவுள், ஒரே மதம், அது கிம் ஜாங் உன் மட்டும்தான், அதோட நாட்டோட டிக்டேட்டர் மட்டும்தான். அவர் வந்து டாய்லெட் கூட போக மாட்டாருன்னு அங்கே இருக்கிற மக்கள் நம்புறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கேவலமான விஷயம். கடவுள் எப்படி பாத்ரூம் போவார், கடவுள் எப்படி டாய்லெட் போவாருங்கிறது வந்து அங்கே நம்புறாங்க, அதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே இருக்கிற மக்களோட நிலவரம். ஓகேவா? வெளிநாட்டில் இருக்கிற வீடியோஸ் பார்க்க முடியாது, மியூசிக் கேட்க முடியாது, பாட்டு கேட்க முடியாது, வெளிநாட்டில் இருக்கிற பிட்ஸா, பர்கர் எதுவுமே நத்திங், ஜீரோ. அப்படிதான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, அங்கே நீங்கள் இருப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி அந்த நாட்டில இருந்து தப்பிச்சு நிறைய பேர் சவுத் கொரியாவுக்கு ஓடி வந்திருக்காங்க. இந்த டிமிலிட்டரைட் ஜோனு, ஏகப்பட்ட ஆர்ம்டு அஃபீஷியல்ஸ், இது எல்லாத்தையும் மீறி நான் செத்தா கூட பரவாயில்ல, இங்கே இருக்கிறதுக்கு நான் செத்தே போறேன்டான்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து அங்கேருந்து இங்கே ஓடி வந்த நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஓடி வந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் சவுத் கொரியாவில் வந்து ஃபைட்டர்ஸ் ஃபார் ஃப்ரீ நார்த் கொரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஓகேவா? இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ணதுனால தான் இவங்க பதிலுக்கு இந்த மாதிரி பலூன்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மே 10 அன்னைக்கு, ஓகேவா, கடந்த மே 10 அன்னைக்கு ஒரு பலூன் இல்லை, நூற்றுக்கணக்கான பலூனை வந்து நார்த் கொரியாவுக்குள்ள பறக்க விடுறாரு. சவுத் கொரியாவிலேருந்து நார்த் கொரியாவுக்கு நீங்கள் கத்துனீங்கன்னா ஏய் அப்படின்னு கத்துனீங்கன்னா அங்கே கேட்கும். பார்டர்லேருந்து கத்துனீங்கன்னா அவ்வளோ கிட்ட இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் மலேசியா பார்டர் மாதிரி நம்ம சொல்லலாம். தமிழ்நாடு கேரளா பார்டர் எப்படி இருக்கும், தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரோடு கிராஸ் பண்ணுறப்பல ஒரு டோல், அதை தாண்டி நீங்கள் எல்லாம் பார்க்க முடியும், பேச முடியும், அந்த மாதிரி தானே. டெக்னிக்கலாக அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டேட் பார்டர் மாதிரி தான் அங்கே இருக்கிற கண்ட்ரி பார்டர். ஸோ அங்கே இங்கே சவுத் கொரியாவுக்கு ஓடி வந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு. அந்த ஆர்கனைசேஷனோட பேர் வந்து ஃபைட்டர்ஸ் ஃபார் ஃப்ரீ நார்த் கொரியா. நாங்கள் நார்த் கொரியா வந்து சுதந்திரமாகிறதுக்கான போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன்னை சொல்லிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பலூன்ஸை வந்து நார்த் கொரியாவுக்குள்ள ஹீலியம் ஃபில் பண்ணி பறக்க விடுறாங்க. இந்த பலூனுக்குள்ள என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பென் டிரைவ், மியூசிக் சிடி, அப்புறம் வந்து மேகசின்ஸ். இந்த மேகசினாக இருக்கட்டும், மியூசிக் சிடியாக இருக்கட்டும், மியூசிக் பென்ட்ரைவாக இருக்கட்டும், இதுக்குள்ளே என்ன இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ். ஸோ பிடிஎஸ் பாடல்கள், பிடிஎஸோட சிடி, மியூசிக், பிடிஎஸோட வீடியோஸ், பிடிஎஸ் மெயினாக வச்சுட்டு, ஏன்னா அவங்க தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வேர்ல்டில் ஃப்ரம் சவுத் கொரியா. அது போக மீதி இருக்கிற கேபாப் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவர் வந்து பறக்க விடுறாரு. அப்புறம் இன்னும் கொரியன் சீரிஸ் இது எல்லாத்தையுமே ஒன்றா பலூனுக்குள்ளே வச்சு பறக்க விடுறாரு. இவரோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் இருக்கிற மக்களுக்கு உலகத்தில் நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு இன்டர்நெட் இருக்குது, நம்ம உலகத்தில் இருக்கிற யார்கிட்டனாலும் பேசலாம், சுதந்திரமாக நடந்து போகலாம், ஹேர் வந்து எப்படினாலும் வச்சுக்கலாம், ப்ளஷர் ஸ்குவாடுன்னு ஒன்று கிடையாது, பெண்கள் வந்து எப்படினாலும் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயமே வந்து நார்த் கொரியாவில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ஜீசஸ் இருக்காரு,
இல்லை வந்து விஷ்ணு இருக்காரு, இல்லை அல்லா இருக்காரு, இந்த மாதிரி மதங்களை வந்து மக்கள் நம்புறாங்க, அதை வந்து சாமி கும்பிடுறாங்க, இது எதுவுமே வந்து அங்கே தெரியாது. இருக்காருன்னா அப்படி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னே, அதாவது பீப்புளோட பிலீஃப் இப்படிலாம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது, சினிமா இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ இவரோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் எவ்வளோ பெருசு, உலகம் எவ்வளோ அழகானது பாருங்கள், பிடிஎஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கேபாப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த மேகசின்ஸ்லாம் எவ்வளோ கலராக இருக்குது, என்டர்டைன்மெண்ட் பேசிக்காக அங்கே உள்ள எதுவுமே என்டர்டைன்மெண்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஹைப் பண்ணுற மாதிரி பலூனை வந்து நார்த் கொரியாவுக்குள்ளே பறக்க விடுறாரு. அண்ட் இந்த பலூன்ஸ் வந்து நூற்றுக்கணக்கானது வந்து நார்த் கொரியாவுக்குள்ளே போயிருக்குது. இதை வந்து சவுத் கொரியா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. May 10th மட்டும் இல்லை, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் அப்போ கூட பண்ணியிருக்காரு. அப்போ சவுத் கொரியா வந்து இவர் மேலே கேஸ் போட்டாங்க, நீ இப்படிலாம் அனுப்பக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு போகிற போக்கில் அனுப்பிச்சு விட்டுறீங்க, அந்த நாட்டுக்காரன் மேலே குண்டு போட போகிறேன், சண்டைக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்னப்போ இவர் பதிலுக்கு என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நான் அந்த நாட்டை விட்டு ஓடி வந்ததே நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பண்ணணும், அதுக்கான உரிமை எனக்கும் இருக்குது, சவுத் கொரியாலேயும் அது இருக்குது. நான் என்ன அவங்க மேலே குண்டா போட்டேன், நான் வந்து பிடிஎஸ் சாங்ஸும் கொரியன் பாப் கேவ் ட்ராமா சீரீஸையும் தானே அனுப்பிச்சேன், இதுக்கே அவங்க டென்ஷன் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காரு. நார்த் கொரியாவுக்கு அவங்க இவ்வளோ பேன் பண்ணி வச்சக்கூடிய விஷயங்கள், பேசிக்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா என்டர்டைன்மெண்ட்டுமே வந்து நார்த் கொரியாவுக்குள்ள பேன். நான் சொன்ன மாதிரி நம்ம யூடியூப் சேனல் கூட அவங்க பார்க்க முடியாது. அப்போ ஒரு பேண்டு கண்டென்ட் உள்ளுக்குள்ளே வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன்னோட தங்கச்சி, ஓகேவா, அவங்க பேர் வந்து கிம் யோ ஜங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் பெண், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எல்லாத்தையும் பண்ணுற இந்த நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு போகிறவங்க இருக்காங்கல்ல, அதில் மெயினாக இந்த கேங் இருக்குல்ல, ஃபைட்டர்ஸ் ஃபார் ஃப்ரீ நார்த் கொரியாங்கிற ஒரு அசோசியேஷன், இவங்க வந்து ஹியூமன்ஸ் கம் that cannot be equated to anything in the world அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற எதோடய உனக்கு கம்பேர் பண்ண முடியாதரா, நீ அவ்வளவு கேவலமான வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டோட தலைவன் இப்படி யாரையா திட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க பதிலுக்கு திட்டுறாங்க. என் நாட்டை நான் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீ என் நாட்டுக்குள்ளே வந்து கொரியன் ட்ராமா, கொரியன் சாங்ஸ், பிடிஎஸ் எல்லாத்தையும் ஏன் அனுப்பிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. பதிலுக்கு அவங்க வந்து நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன், கிஃப்ட் ஃப்ரம் நார்த் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு 3500 பலூன்ஸ் உருவாக்குறாங்க. ஓகேவா, 3500 பலூன், என்ன சொல்ல, தனியால 100 பலூன் அனுப்பிச்சதுக்கு அங்கே கவர்மெண்ட் வந்து டென்ஷன் ஆகி பதிலுக்கு பலூன் அனுப்புறாங்க. இந்த பலூனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 15 டன் யூஸ்டு டாய்லெட் பேப்பர், சிகரெட் பட்ஸு, பிஞ்சு போன ஷூ, பிஞ்சு போன செப்பல், கிழிஞ்சு போன அண்டர் கார்மெண்ட்ஸ், ஜட்டி பனியன்லாம், அது போக அழுக்கு குப்பை எல்லாத்தையுமே வந்து பலூனாக ஃபில் பண்ணி நார்த் கொரியா வந்து சவுத் கொரியாவுக்கு கிஃப்ட், நீ எனக்கு அனுப்பிச்சல பதிலுக்கு நான் உனக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. அண்ட் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ஏன்னா சவுத் கொரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கண்ட்ரியில் சியோல் வந்து பார்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக ஒரு பலூன் 1-2 பலூன் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சியோல் வந்து அவங்களோட கேபிட்டல் சிட்டி, லைக் டெல்லி மாதிரி. ஸோ முக்கியமான சிட்டி, நாட்டோட தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அது மேலே குப்பை பலூன் இப்படி போய் யார் தலைமையிலையாவது விழுந்துருச்சுன்னா அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அது வந்து டேஞ்சருங்கிறது அசிங்கமாக எவ்வளோ வந்து மீடியாலலாம் போய் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதெல்லாம் இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி சவுத் கொரியா வந்து இதுக்கு நீங்கள் சரியான தண்டனை பதிலுக்கு அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி நார்த் கொரியாவை மிரட்டியிருக்காங்க. நார்த் கொரியா வந்து நீ மறுபடியும் இப்படி அனுப்பிச்சேன்னா உன் மேலே போரே தொடுப்பேங்கிற மாதிரிலாம் 1-2 ஆர்டிகல் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, சவுத் கொரியா வந்து அமெரிக்கா சைடு எடுத்தாங்க, நார்த் கொரியா வந்து இந்த ரஷ்யா அந்த சைடு தான் எடுத்தாங்க. போகிற போக்கில் இவங்க ரஷ்யா கிட்டேருந்து சைனா கிட்டேருந்துமே கூட நார்த் கொரியா ரொம்ப ஏலியனேட் ஆயிடுச்சு. அவங்க வந்து தனியாக வந்து ஒரு நாடை வந்து உருவாக்கிக்கிறோம், நாங்கள் வந்து எங்கள் யார் மேலும் டிபெண்டன்சி வேணாம், நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணுவோம், பட் இந்த நாடு வந்து எங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், இங்கே வந்து கம்யூனிசம் பேசக்கூடாது, இங்கே வந்து சித்தாந்தங்கள்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக மாறிடுச்சு. சவுத் கொரியா வந்து ஒரு ராபஸ்டான டெமோக்ரஸியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமியாக இருக்குது. இதுதான் இந்த 2 நாட்டுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். நார்த் கொரியா வந்து அவங்க இருக்கிற எல்லாருக்குமே பிறந்ததுலேருந்து எப்படி நம்ம நல்லது பண்ணக்கூடாது கெட்டது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற மக்களை வளர்க்குறாங்களோ, நார்த் கொரியாவில் பிறக்கிற குழந்தைங்களை வந்து உலகத்திலே மோசமானவன் அமெரிக்கன் தான், உலகத்திலே கேவலமானவன் அமெரிக்கன் தான், என்றைக்குமே நம்ப முடியாத ஆள் வந்து சவுத் கொரியான் தான். பேசிக்காக நார்த் கொரியாவுக்கு சவுத் கொரியா அமெரிக்காங்கிற இந்த 2 மோசமான நாடுகள் தான் வந்து நார்த் கொரியாவை வளர விடாமல் நார்த் கொரியாவுக்கு எல்லா பிரச்சனைகளும் கெட்டவன் வில்லன் அப்படின்னு வந்து ஒரு டேக் போட்டு வச்சிடுறாங்க. நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களும் அமெரிக்காவை 100% மனசார வெறுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் இருக்கிற 1-2 பேர் நான் சொல்கிறதுலலாம் எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைப்பா, நான் சொந்தமாக போய் தெரிஞ்சுக்கிறேன் இந்த உலகம் இவ்வளோ மோசமான உலகமானு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வரவங்க தான் வந்து வேர்ல்டு இஸ் அ ஃப்ரீ பிளேஸ், இங்கே யாருனாலும் என்னனாலும் பேசலாம், யாருனாலும் என்னனாலும் சொல்லலாம், ஆடலாம், பாடலாம், என்னனாலும் ஹேர் கட் பண்ணலாம், என்னனாலும் ட்ரெஸ் போடலான்னு தெரியிறப்போ இவங்களோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க உலகம் ரொம்ப பெருசு, இவங்க சொல்கிறது தான் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் உள்ள அனுப்புறாங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸ் யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபன்னியான விஷயமா இருந்தாலும் உலகத்தில் இதை தாண்டி ஒன்று இருக்குதுன்னே தெரியாதவனுக்கு என்னனாலும் ஹேர் வைக்கலாம்னு யோசிக்கிற ஒருத்தனா இருக்கணும், எப்படினாலும் பேசலாம், எப்படினாலும் பாடலாம், புரட்சிகரமான லிரிக்ஸ் எழுதலாம், இதெல்லாம் வந்து தெரியாத ஒருத்தனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதை கேட்குறப்போ எது பண்ணால் நீ நரகத்துக்கு போவேன்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஒருத்தன் பண்ணுறப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், அது போக அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுக்கும். அதுக்காக
தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணுறதா இந்த ஃபைட்டர்ஸ் ஃபார் ஃப்ரீ நார்த் கொரியா சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு 2 நாட்டோட பிரச்சனையாக இன்றைக்கி மாறப்போகிற மாதிரி உருவாகி நிற்குது. நீங்கள் நார்த் கொரியாவில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னால், சப்போஸ் ஹைப்போதட்டிக்கலி இல்லை இப்படி வச்சுப்போம், நீங்கள் இந்தியன், ஓகேவா, உங்களுக்கு நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ஹைப்போதட்டிக்கல் சுச்சுவேஷன். பட் கிம் ஜாங் கிட்ட நீங்கள் தனியாக பேசலாம், நீங்கள் சொல்கிறத அவர் கேட்கவும் செய்வார். அப்போது நீங்கள் கிம் ஜாங் உன் கிட்ட என்ன சொல்லுவீங்க, அவர் என்ன செய்ய வைப்பீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஓவராக தொலை பண்ணிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் நசனசான் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, மச்சான் எப்போ நார்த் கொரியா கிளம்பி போய் பார்க்க போகிற, அது ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி அப்படிங்கிறத சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கிட்டாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. Love you all. Take care. Bye. Cheers, MGs.